நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். பாரம்பரியமாக நிறைய மருத்துவர்களை உருவாக்கிய மருத்துவமனை. ஆனால் அதில் சமீப ஆண்டுகாலமாக நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த இஷ்யூ இது ஃபஸ்ட்டு இஷ்யூ கிடையாது. இந்த பயிற்சி இந்த பிஜி டாக்டருடைய மரணம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குதுல. ஒரு மனிதனுடைய விந்து அணுக்கள், நம்மளுடைய செமன் இருக்குல்ல, அது வந்து 8 மில்லிகிராம்லேருந்து 12ங்கிறது அதிகம். ஆனால் அதுவுமே இன்னொரு மருத்துவர் 3.5 மில்லிகிராம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களதுல 15 ml இருந்துச்சு அவங்களுடைய பிறப்பு உறுப்பில். அப்போ ஒரு ஆளுக்கு எப்படி அவ்வளோ விந்தணு இருந்திருக்கும்? அப்போ கண்டிப்பாக அது ஒரு ஆள் இல்லை. காது கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த காது கிழிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ உடற்காயங்கள், இவ்வளோ காயங்கள், வயிற்று பகுதியெல்லாம் பலமான பஞ்சிங், அதாவது குடல் உள்ள அறுக்கிறது. பஞ்ச் பண்ணோம்னா உடலில் குடல் அறுக்கும். இவ்வளவும் நடந்திருக்கு. இதில் சிபிஐக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் வச்சிடுறேன். இது நான் குற்றச்சாட்டாக இல்லை, என்னோட சந்தேகமாக வைக்கிறேன். இந்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் அங்கே நிறைவேறியதாக நான் நினைக்கவில்லை. இப்போ நீங்கள் ஒரு டைரியை குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பெண் மருத்துவர் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் என்ன எழுதியிருப்பாங்க? அன்றாட இப்போ டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இப்போ எல்லாத்தையும் இல்லாமல் போயிட்டு மருத்துவமனை குறித்து இருக்கும்னு அவங்க தந்தை பேசினது குறித்தோ வேற ஏதோ சம்மந்தப்பட்டு வேற ஏதோ இருக்கு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்து அவங்க ஏதோ எழுதி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து வழக்குகள் விசாரணை போய்கிட்டே இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிட்டாங்களா, என்ன கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி உச்சநீதிமன்ற விசாரணை வருது. அந்த வழக்கு குறித்து சொல்லுங்கள் சார். இது ஆர்ஜிகர் மருத்துவமனை. இது ரொம்ப நூற்றாண்டு பழமையான மருத்துவமனை. அது ஒரு காலத்தில் வந்து பிரைவேட் இருந்து இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆகிட்டு அந்த மாதிரியான மருத்துவமனை. அது ரொம்ப புகழ் வாய்ந்தது. பாரம்பரியமாக நிறைய மருத்துவர்களை உருவாக்கிய மருத்துவமனை. ஆனால் அதில் சமீப ஆண்டுகாலமாக நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த இஷ்யூ இது ஃபஸ்ட்டு இஷ்யூ கிடையாது. இந்த பயிற்சி இந்த பிஜி டாக்டருடைய மரணம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதில் சமீப காலமாக அங்கே நிறைய பிரச்சனைகள் போகுது. அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள், பிரின்ஸிபல் அவங்களுமே இந்த பிரச்சனைகளில் இருக்காங்க. எப்படின்னா காலையில் இவர் வந்து வேலை வேண்டான்னு எழுதி கொடுப்பாராம். சாயந்தரம் போய் வேற ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய் வேலைக்கு சேர்றாரு. அப்போ அது ஒரு நாடகம் மாதிரி தானே தெரியுது. காலையில் என் மனசு சரியில்லை, நான் இருக்கக்குள்ளே இதுமாதிரி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டார். ரைட்டு. வருத்தப்பட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அவர் போய் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டார். அந்த மனித மிருகம் சஞ்சய் ராய் அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு வாலண்டரி. அவன் ஆக்சுவலாக போலீஸ் கிடையாது, வாலண்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மள இதில் கூட இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு இருந்தது. அதை எடுத்துட்டாங்க. எதுலன்னா சாத்தாங்குளம் மர்டர் நடந்துச்சுல்ல, சேஷன் தந்தை மகன் பெனிக் ஜெயராஜ் கொலையில். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கும் நம்ம தான் வழக்கு போட்டிருந்தோம். ஏன்னா ஒரு சேஷன் என்பது புலன் விசாரணை நடைபெற இடம். அதில் வந்து கொஞ்சம் கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வந்து அதில் இருக்கிறது எப்படி சரி? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கு, எவனாவது விட்டு விரட்டுறதுக்கு, கண்மூடித்தனமாக அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறா. அதில் அடித்ததில் தான் சாத்தாங்குளத்தில் பெனிக் ஜெயராஜ் இறந்து போனாங்க, படுகொலை செஞ்சாங்க அப்பா அப்பாக்கா 2 பேரையும். அந்த மாதிரி லெவலில் இவன் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கான். இவன் ஒரு கிக் பாக்ஸர். இவன் ஒரு மிருகம். இவன் என்ன செய்கிறது, அந்த மருத்துவமனையில் எல்லா இடத்துக்கும் போய் வர்றதுக்கு இவனுக்கு மட்டும் அனுமதி இருந்திருக்கு. அப்போ இவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு லிங்க் இல்லாமல் அவன் இருக்கான். மேனேஜ்மெண்ட் தொடர்பு இல்லாமல் ஒரு சாதாரண ஊழியன் நீ எல்லா இடத்துக்கும் போய் வந்திருக்க முடியுமா? அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு இவனுக்கு நேரடி நிர்வாகத்துக்கு கூட தொடர்பு உண்டு. இதில் அந்த பெண் மருத்துவருடைய வந்துடுவோம். விடிய காலம் 3 மணி வரைக்கும் சம்பவம் நடக்கலை. நைட்டு 12 மணிக்கு இந்த ராத்திரி சோறு விற்கிறாங்களே, சுமோட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்களில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. 4 மருத்துவர்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இது நடக்குது. இது நடந்தது ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இருட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன அறையிலையோன்னு நினச்சிடாங்க. செமினார் ஹாலில் நடக்குது. செமினார் ஹாலை வந்து ஒரு நம்ம நேயர்களுக்கு இமேஜின் பண்ணணுன்னாக்கா, வசூல் ராஜா பேசுகிற கமல் உட்காந்துருப்பார் தெரியுங்களா, அதுவே செட்டு தான் அது. அதை விட பெருசாக இருக்கும் செமினார் ஹாலுங்கிறது. ஒரு பாடம் நடத்தினா ஒரு 1000 மாணவர்கள் கேட்குற அளவுக்கு ஹால் பெருசாக இருக்கும். அதில் நடக்குது இந்த சம்பவம். 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நடந்து முடிக்குது. 3 மணி நேரம். ஒரு 1 to 1 ரேப்பு 3 மணி நேரத்துக்கான அவகாசங்கிறது கிடையாது. வி ஆர் அடோலசன்ஸ். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பேசுகிறதுல தப்பு கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை 3 மணி நேரம் ரேப் பண்ண போகிறது கிடையாது. இல்லை, நிச்சயமாக இல்லை. 1. அதுக்கு அடுத்தது
அந்த அந்த பெண்ணு கத்தி இருக்கும்ல எப்படி இருந்தாலும், சத்தம் போட்டிருக்கும். அந்த சத்தம் வெளியில கேட்கவே இல்லையா? யாருக்குமே கேட்கலையா? அவ்வளோ மாணவிகள் தங்கியிருக்க இடத்துல. அப்ப அந்த சத்தம் போடாம யாரோ ஒருத்தவங்க வாய மூடி இருந்திருக்கணும். ரைட்டா? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3, 4 பேர இப்ப கைது பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவத்துல. 4 பேர்லாம் இல்ல. 10 பேரு குறைச்சலா கைது பண்ணணும். அதுல இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க. விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. இது என்ன செஞ்சுட்டு, இந்த போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பெண்ணோட அப்பா, அவருக்கு வந்து ஃபோன் பண்ண பள்ளிக்கூடத்து நிர்வாகம் என்ன சொல்லுது, "உங்க மகள் சூசைட் பண்ணிட்டாங்க." இத ஜென்ரலா ஒருத்தவங்கள குற்றமாவே சொல்லவும் நான் விரும்பல. ஒரு விபத்துல நம்ம நண்பர்களே இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வீட்டுக்கு எடுத்த எடுப்புல அடிச்சு, "உங்க பையன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்." அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சொல்லுவோமா என்ன? சொல்ல மாட்டோம். "பைக்லேருந்து கீழ விழுந்துட்டான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரையும் வாங்க." அப்படிம்போம். வருவாங்க. "ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா இல்ல ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்கல. நம்மள விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுவோம். அப்புறம் அந்த எமோஷனல கில் பண்றதுக்காக சொல்றது தான் அது. சடனா சொல்லி நமக்கு அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இது பொதுவா போலீஸ் அடிச்சாலுமே இப்படிதான் பேசுவாங்க. "இங்க வர்றீங்களா கொஞ்சம்?" அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி கூட சொல்லியிருக்கலாம். நேர்ல வந்த பிறகும் அந்த பெண்ணுடைய பிரேதத்தை 3 மணி நேரம் காமிக்காம இந்த பெற்றோர போராட வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காமிக்கிறதுல என்ன இருக்கு? பொண்ண போய் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாரு. அந்த சிதைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுடைய உடம்பு சிதைக்கப்பட்டிருந்தது. கண்ணு இந்த இடம் கிழிக்கப்பட்டிருந்தது. வாய், உதடு கிழிக்கப்பட்டிருந்தது. கடிச்சதுல ஒரு 250 கிராம் பக்கம் கரியே உடம்புல இல்லங்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து. இது போக ஒரு மனிதனுடைய விந்து அணுக்கள், நம்மளுடைய செமன் இருக்குல்ல, அது வந்து 8 மில்லிகிராம்ல இருந்து 12ங்கிறது அதிகம். ஆனா அதுவுமே இன்னொரு மருத்துவர் 3 1/2 மில்லிகிராம் தான்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுதுல 15 எம்எல் இருந்துச்சு. அவங்களுடைய பிறப்பு உறுப்புல. அப்ப ஒரு ஆளுக்கு எப்படி அவ்வளோ விந்தணு இருந்திருக்கும்? அப்ப கண்டிப்பா அது ஒரு ஆள் இல்ல. 1க்கு மேற்பட்டவர்களுடைய விந்தா தான் அது இருக்க முடியும். அதுவும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே அதோட அட்டாப்சி ரிப்போர்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போஸ்ட்மார்டம் உடற்கூறாய்வு அறிக்கையில. அப்ப பார்த்துச்சு இந்த போலீஸ்காரங்க வந்து லேட்டா வர்றாங்க அங்க, அந்த இடத்துக்கு. இது போக அந்த நிர்வாகம் இருக்காங்கல்ல, முதல்ல யாருக்கு தகவல் சொல்லணும்? போலீஸுக்கு. போலீஸுக்கு சொன்னதே 2 ஹவர்ஸ் லேட்டா. அதுக்கு அவ்வளோ ஒரு மெத்தனமா, அந்த பெண்ணுடைய கால் இருக்குல்ல, 90 டிகிரி ஒட்டச்சு திருப்பப்பட்டிருக்கு வலது கால். ஸ்ட்ரெய்ட் போன். ஸ்ட்ரெய்ட் போன 90 டிகிரி உடைச்சு திருப்பியிருக்குன்னா பார்த்துங்க. எப்படிப்பட்ட ப்ரூட்டல் ரேப். முதுகெலும்பு. முதுகெலும்பு 3 துண்டுகளாக உடைஞ்சிருக்கு. கிக் பாக்ஸர் வேற இல்லையா? பலம் அதிகமா இருந்திருக்கும். 3 துண்டுகளா உடைஞ்சிருக்கு. கழுத்து, காலர் போன் இந்த இடத்துக்கு. இதா இருக்கு பாருங்க. இதான் காலர் போன். இது உடைக்கப்பட்டிருக்கு. காது கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த காது கிழிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ உடற்காயங்கள். இவ்வளோ காயங்கள். வயிற்று பகுதியெல்லாம் பலமான பஞ்சிங், அதாவது குடல் உள்ள அறுக்கிறது. பஞ்ச் பண்ணோம்னா குடல் அறுக்கும். இவ்வளவும் நடந்திருக்கு. இதில சிபிஐக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் வச்சிடுறேன் இது. இது நான் குற்றச்சாட்டாவே இல்ல. என்னோட சந்தேகமா வைக்கிறேன். இந்த பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் அங்கு நிறைவேறியதாக நான் நினைக்கவில்லை. வேறு ஏதோ அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பார்க்கக்கூடாத சம்பவத்தை இந்த பெண் பார்த்து விட்டது. அதனாலே தான் இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கற்பழிப்புன்னு மாற்றி என்டையரா டைவர்ட் பண்ணி இந்த மாரி ஒரு சிதைவை ஏற்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. டைரக்ட்டா கொலை பண்ணியிருந்தா, கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணியிருந்தா, ஏன் கொலை பண்ணேங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும்ல? ஏன் கொலை பண்ணணும்? எதுக்காக வேண்டி பயிற்சி மருத்துவர கொல்லணும்னா, போலீஸ் வேற மாரி விசாரிக்கும். இது போலீஸுக்கான லீடா தான் நான் இத தர்றேன். இந்த லீட. வேற ஏதோ அங்க நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை, பார்க்கக்கூடாத விஷயத்தை இந்த பெண் பார்த்துட்டு, ஒரு 3 மணி டூ 6 மணின்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிளம்பி போயிருக்கலாம். இல்ல தூக்கம் வரலன்னு வெளில ஹால்ல வந்து சில பேரு நம்மளே தூக்கம் வரலன்னா வெளியில வந்து நிப்போம். அப்ப அங்க பார்க்கக்கூடாத ஏதோ ஒண்ண பார்த்ததனால், இந்த பெண் இறந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் அங்கு சஞ்சய் ராய் மூலியமாக நிறைவேற்றியிருக்காரு. நாட் ஒன்லி சஞ்சய் ராய். சஞ்சய் ராய் மட்டும் அக்யூஸ்ட். அந்த மிருகம் மட்டும் அக்யூஸ்ட்ன்னு சொல்லல. இன்னும் பல மிருகங்கள் இருக்கிறது. ஒளிந்து கொண்டிருக்கிறது. பசுத்தோல் போர்த்திய புலியாக இங்க இருக்கிறது. அவர்களையும் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய அ பெரிய பிரையாரிட்டி. அந்த மருத்துவமனையில வந்து புதிதாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கட்டடங்கள் இடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதன் பிறகு கலவரம் செய்தவர்கள் வந்து இடித்தாங்கன்னு சொன்னாங்க. சாட்சியை அழிக்கிறதுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சா சார்? நான் ஒண்ணு சொல்றேன். பாடி இருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி காலைல வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப எவ்வளோ இயல்பா நீங்க வந்து இந்த இடத்த கடந்து போவோம்னு நினைக்கிறீங்க? பாடி இருக்கக்குள்ள நம்ம ஏதாவது பண்ண முடியுமாங்க? நம்ம தெருவுல செத்துட்டாலே நம்ம வீடு கட்டுவோமா? நம்ம வீட்டு நல்ல காரியம் இருந்தாலே போஸ்ட்போன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இறப்பாகி போச்சுன்னா இதுதானே. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு இது இயல்பான மரணம் கிடையாது. ஒரு தற்கொலை இல்ல. மாடியிலேருந்து குதிச்சு செத்து போச்சு அப்படின்றது. இது ப்ரூட்டலி ரேப். இந்த மருத்துவமனை நிர்வாகம் வந்து சூசைட்ன்னு ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆர்க்யூ பண்ணணும்? அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து
ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது 15 மில்லிகிராம்னு வச்சுக்கங்க மேக்ஸிமம். 150 மில்லிகிராம் விந்துகள் அதோடைய பெண்ணுடைய பிறப்புறுப்புல இருந்திருக்கு. அப்போ ஒரு 10 பேர் இருந்திருக்கணும்ல மினிமம். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, 4 பேர் 5 பேர்லாம் அக்யூஸ்ட் இல்ல. 10 பேரு பிடிக்கணும். அப்ப இது போக கொல்கத்தா நீதிமன்றம் ஒரு 7 கேள்வி கேட்டுச்சு. சஞ்சய் ராய் மட்டும் தான் இருந்தாரா? வேறு யாரும் இல்லையா? 2வது கேள்வி. 3வது கேள்வி. அந்த பெண்ணின் அலறல் சத்தம் வெளியே கேட்கவில்லையா? இல்லை, வாயையும் துறக்காமல் மூடிவிட்டார்களா? மருத்துவமனை நிர்வாகம் ஏன் காலதாமதமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தது? அதுக்கு அடுத்தது. தகவல் தெரிவித்த பிறகும் காவல்துறை ஏன் காலதாமதமாக வெளியில வந்தது? அடுத்த கேள்வி. ஏன் இதை தற்கொலை என்று முதலில் மருத்துவ நிர்வாகம் கூறியது? இந்த கேள்வி. இத்தனை கேள்விகளுக்கு அதில பதிலே இருக்கா? இல்லையா? ஒரு கேள்வி கூட இவங்கள்ட்ட பதில் கிடையாது. அதாவது அந்த மாநில சர்க்காரின் காவல்துறையின் விசாரணை மீது கொல்கத்தா நீதிமன்றம் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு. இல்ல அந்த பெற்றோரும் அதே தானே சொல்லியிருந்தாங்க. மாநில அரசு வந்து இதை மூடி மறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இல்ல அதில் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் பாலிடிக்ஸ் பேசல இதில். மம்தா பானர்ஜி இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு எதிராக கிளப்பணும். பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணணும். மணிப்பூரில் போய் இவங்க அங்கே உள்ள கற்பழிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரட்டும். நான் அதை சொல்லலை. எங்கே நடந்தாலும் அவலமே. மணிப்பூர் தான் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு 2 வருஷமா. கிட்டக்கே போகல இன்ன வரைக்கும் பாரத பிரதமர். அதை பேசினா அப்புறம் அரசியல் ஆகிடுது. அரசியல் வேண்டியதில்லை. ஓகே. அப்போ அந்த பெண்ணின் தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னா, என் மகளுடைய டைரியில் ஒரு பேஜ் என்ட்ரி இருக்குது. அதை நான் சிபிஐட்ட காட்டிட்டேன். சிபிஐ இப்போது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வழக்கு வர்றப்ப நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன முக்கிய ஆவணங்களாக கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டி சிபிஐ ஒரு எவிடன்ஸ் இல்லைனாலும் வெளியே சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இப்போ இதை சொன்னால் அங்கே வேறு எதுவும் ஆதாரங்கள் சிபிஐ இது கோர்ட்டு கேட்டது இது ஹைகோர்ட்டு கேட்ட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எவிடன்ஸ் என்னென்னு அழிச்சிருக்காங்கன்னு கேட்டிருந்தோம். எவிடன்ஸ் அழித்து அந்த ரூமே போட்டு போயிட்டு வர்றான் மறுபடியும் சஞ்சய் ராய். எதுக்கு வந்தான்? இவனோட ப்ளூடூத் அங்கே மிஸ் ஆகிட்டு அதை எடுக்க வர்றான். அப்போ போலீஸ் அந்த டிவைஸை வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்கானு. நம்ம போலீஸாக இருந்தால் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இந்நேரம்லாம் செக்யூர் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே தூக்குறாங்க. நம்ம ராம்சாங் கொலையில் எங்கெங்கே போயிட்டு கேஸு விசாரணை. நம்ம போலீஸ் வேறு மாதிரி கிளவர். சும்மா காமெடிக்கு நம்ம போலீஸை தப்பு செஞ்சால் திட்டுறது தான். ஓகே. அப்போ சாத்தாங்குளம் இஷ்யூக்கெல்லாம் போலீஸை என்னை விட அதிகமாக யாரும் திட்டிருக்க முடியாது. தவறு செஞ்சால் திட்டுறது தான். ஆனால் நம்ம போலீஸ் கிளவர். அது நேரம் பிடிச்சிருவாங்க. அந்த ப்ளூடூத் எடுக்க வந்தப்போ டிவைஸை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கானோ. எவன்டா வர்றான் இருந்தானு. இவன் கூலாக போயிருக்கான். ஆனால் பட் இவன் ஷூல எல்லாம் பிளட் இருந்திருக்கு. பார்த்தாங்க எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். அந்த ரூமே போட்டிருக்கான். மாப் ஈர துணியை வச்சு ஷூவில் பிளட் இருந்ததை வச்சு தான் இவன் தான்னு பிடிக்கிறாங்க. பட் நானும் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சஞ்சய் ராயை காட்டி விட்டு வேறு எதுவும் பெரிய முதலைகள் தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன். இவனை பலிகடா வாக்கிட்டா இன்னும் பிற நிர்வாகத்தினர் தப்பிச்சுக்கலாம்ல. ஏன் நிர்வாகத்தினர் தான் இவ்வளோ பொய்யும் சொல்லியிருக்காங்க. சூசைட்னு சொன்னது, இப்போ பெண் அந்த உடலை காமிக்காமல் வச்சிருந்தது, எல்லாமே நிர்வாகத்தினர் தானே. ஆர்ஜிகர் மருத்துவமனையோட அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. அப்போ அவங்க வேறு ஏதோ தவறு செய்ய போய் இந்த பொண்ணு பார்த்து அதனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி சஞ்சய் ராய் போன்ற அரக்கர்களை விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் தானே, சிதைச்சிருக்கலாம் தானே. நொய்டாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து சாக்கடையிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. மறந்துருப்பாங்க மக்கள். நொய்டாவில் எல்லாம் அறுத்து கடந்தது. கடைசியாக இந்த வழக்கு எப்படி போணுச்சுன்னா, ஒரு செக்ஸுவல் சைக்கோ அது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நடக்கலை. அவன் ஒரு டாக்டரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கான் குழந்தைங்களோட உயிரை வச்சு. ஆனால் இவங்க இழுத்து மூடினது அவன் செக்ஸுவல் டிஸார்டர் உள்ளவன், அதொட்டி எல்லா குழந்தைங்களையும் அவன் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான்னு முடிஞ்சு போச்சு அது. ஆனால் நடந்தது வேறு. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டான் அப்படின்னு முடிக்கக்கூடாது இந்த வழக்கை. வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையோட ஹிஸ்ட்ரியை பின்னாடி போய் பார்த்து அங்கே படித்த முன்னாள் மாணவிகள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கேட்கணும். அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி இப்போ டாக்டர் ஆகிருப்பாங்க, எல்லாம் சர்ஜன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சா, வேறு என்னெல்லாம் அங்கே மர்மங்கள் நடந்துச்சு அப்படின்றத கேட்கணும். இப்போ நீங்கள் ஒரு டைரியை குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த பெண் மருத்துவர் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் என்ன எழுதியிருப்பாங்க? அன்றாட இப்போ டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இப்போ எல்லாத்தையும் இல்லாமல் போயிட்டு மருத்துவமனை குறித்து இருக்கும்னு அவங்க தந்தை பேசினது குறித்தோ வேறு ஏதோ சம்மந்தப்பட்டு வேறு ஏதோ இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்து அவங்க ஏதோ எழுதியிருக்காங்க. சஞ்சய் ராய் இந்த சப்ஜெக்ட்லாம் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. அது அந்த ஆண்டே நடந்த இன்சிடெண்ட். அது அந்த அந்த விபத்து, அந்த கொலை. ஆனால் மருத்துவமனையோட
நிர்வாகத்தை பற்றி ஏதாவது எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்களோட கேரக்டரு, இல்லை இந்த வேறு ஏதாவது ஒரு கிட்னி திருடி விற்றா கூட ஹாஸ்பிட்டலில் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. சொல்லுங்கள், தப்பு. மருத்துவரை மீறி இந்த உடம்ப நம்மளை விளையாடுறது யார் இருக்கா சொல்லுங்கள்? அனஸ்தீசியன் கொடுத்து நம்பி தூங்குறோம். நம்மளை போஸ்ட்மார்ட்டமே பண்ணலாம். நம்ம தான் நிதானம் இல்லாமல் தானே இருக்கோம். இந்த குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்களா மூக்கில்? நான் 2 சர்ஜரி பண்ணியிருக்கேன். எதுவுமே தெரியல. நம்ம உடம்ப அறுத்து கோத்து தையெல்லாம் போட்டு அந்த மாட்டை தட்டி விடுவாங்க தெரியுமா ஊசி போட்ட பிறகு. அதுமாரி கடைசியாக தட்டி எழுப்பின பிறகு தான் நம்ம எழும்புறோம். கான்சியஸ்க்கு அப்போ தானே வர்றோம். அவ்வளோ ஒரு புனிதமான நோபல் ப்ரொஃபஷன் மருத்துவம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது ஃப்ராட் வேலை நடந்துச்சா? லிவர்லாம் இன்றைக்கி எவ்வளோ லட்சம் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்கெல்லாம் லிவர் கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. கிட்னி இப்போ மலிவாயிட்டு. இப்போ ரேட்டில் இறங்கி போச்சு அதுக்கு. அப்போ எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணலாம். எவ்வளோ ஆர்கன்ஸ் திருடி வெளிநாட்டுக்கு விற்கலாம். இல்லை வெளிநாட்டிலேருந்து பல கோடீஸ்வரன் அழைச்சாந்து வச்சு இங்கே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் தானே? வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் சொல்கிறதுக்கு? அந்த மாதிரியான ரகசியங்களை எதுவும் பார்த்துருக்கலாம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைல்ல. அதனால் அதை முதல்ல விசாரிக்கணும். சார், இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்த கொலை சம்பவங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு போனால் சரியான ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிற நிலையில் கொல்கத்தாவில் நடந்த சம்பவத்தை வந்து சிபிஐக்கு மாட்டியிருக்கு நீதிமன்றம். அந்த சிபிஐ விசாரணை சரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பொறுத்த அங்கே மாநில போலீஸ் சுத்தமாக சரியில்லை, 0. அதனால் சிபிஐக்கு போனதுனால பெட்டர்மெண்ட்டாக இருக்கலாம். பட் தமிழ்நாட்டிலேருந்து பெனிக் ஜெயராஜ் சாத்தாக்குளம் போணுச்சு சிபிஐ. ஒன்று இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடல. 540 ரூபா சிறுதாவூர் பங்களாவில் பணம் இருந்தது கண்டெய்னரில். அது இன்ன வரைக்கும் ஒன்றுக்கும் விளங்கலை. நம்ம சங்கர சுப்பு சார், அவர் பையனோட மரணம் இன்ன வரைக்கும் ஒன்றும் விளங்கலை. நம்ம அமைச்சர் KNR தம்பி ராமஜெயம், அவர் படுகொலை இன்ன வரைக்கும் முடிச்சு கொடுக்கல. ரயிலில் 540 கோடி ரூபா அடித்தாங்க பாருங்கள் கண்டெய்னரில் மேலே. செல்லாத படம் தான் இருந்தாலும் ஒரு ரன்னிங்கில் கரண்ட் இருக்கிற ரயிலில் ட்ரில்லை போட்டு அது பேர் என்ன அந்த கட்டரை போட்டு வெட்டி உள்ளே இறங்கி கொள்ளையடிக்கிற வரைக்கும் இந்த ரயில்வே நிர்வாகம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அது யாருன்னு கேட்டால் இன்னும் தெரியலன்றான். சென்ட்ரலில் ஒருத்தர் ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் இடையில பேசின் பிரிட்ஜ் இருக்குது, வியாசார்பாடி இருக்குது, ஜீவா 3 ரயில்வே நிறுத்தங்களில் நிற்கலை அந்த ட்ரெயின். அப்போ கூட எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணி அந்த ட்ரெயினை நிப்பாட்டணுங்கிற புத்தி இல்லை. கடைசியாக பெரம்பூரில் கொண்டு விட்டு அடித்து அந்த முகமே கிடைக்கல அந்த ஓட்டுநருக்கு. கடைசியாக மனநோயாளின்னாங்க. அப்புறம் பதவி விட்டு தூக்குனவருன்னாங்க, டெரரிஸ்ட்னாங்க. இன்ன வரைக்கும் சிபிஐ விளக்கம் கொடுத்துல. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ரிட்டையர் ஆன ரகோத்தமன் நான் சரியாக விசாரிக்கலை, அப்போ நிறைய அரசியல் தலையீடு இருந்ததுன்னு சொன்னார். நம்ம போலீஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம போலீஸு பெஸ்ட்டு போலீஸு. அவங்க ஏன் இவ்வளோ சுணக்கம் காட்டுறாங்க? மம்தா பானர்ஜி இதை கிளியராக போட்டாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு விஷயம், அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது. அவங்க இந்த பெண்ணுக்கு எதிரான அநீதியை ஒத்துக்கிற ஆள் கிடையாது. அவங்க பெரிய ஃபெமினிஸ்ட். அவங்க யாருக்கும் அசர மாட்டாங்க. அதுலலாம் நான் அந்த மாதிரி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதெல்லாம் சொல்லலை. ஆர்ஜிகர் மருத்துவமனை அவங்க தான் எவனாக இருந்தாலும் தூக்குடா, எல்லாரையும் தூக்கு ரிமாண்ட் பண்ணுன்றாங்களே. அப்படி இருந்தும் அந்த போலீஸுக்கு அவ்வளோதான் கட்ஸ் இருந்திருக்கும். விசாரிக்க தெரிஞ்சுதா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது தலையீடுகள் இருந்ததாங்கிறது தெரியல. முதலமைச்சர் சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதனால் சிபிஐ போயிருக்கு, வேறு வழி இல்லையே. இப்போ இங்கே பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ சிபிஐ தான் விசாரிச்சாகணும். நீதிமன்றம் இவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கு. இவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்ல சிபிஐ. அதனால் நல்ல தீர்வு கிடைக்கணும். இந்த மாதிரி உயிர் காக்கிற மருத்துவர்களுக்கு இந்த நிலை இனி இந்தியாவில் இல்லை, உலக நாட்டில் எங்கே தொடர்ந்தாலுமே தவறு அது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நிர்பயா அவங்களே மருத்துவர் தான். 1973 பாம்பேயில் பானு அப்படின்ற ஒரு டாக்டர் செக்ஸுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. 40 வருஷம் கோமாவில் இருந்திருக்காங்க. இப்போ தான் செத்தாங்க. 73 இதானது, அப்யூஸ் ஆனது. அடுத்து அசாமில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸை வந்து வார்டு பாய் ரேப் பண்ண பார்க்குறான். ஒத்துக்கலை, கழுத்தை அறுத்து போட்டுட்டான். அப்போ பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும். மருத்துவமனை சாராத இது போன்ற வாலண்டியர்ஸ் எல்லாம் உள்ளே விடக்கூடாது. மருத்துவமனை போலீஸு பீட்டு பார்க்க வைக்கணும். ஒரிஜினல் போலீஸ் இப்போ நம்ம இதுக்கு போயிருக்கலாம், எம்எம்சி எல்லாம் போயிருக்கலாம். உள்ள ஸ்டேஷனே இருக்குது, காவல் நிலையமே இருக்குது எம்எம்சிக்கு தனியாக. ராஜீவ்காந்தி காவல் நிலைய மருத்துவமனை அந்த மாதிரி காவல் நிலையங்களை இன்னும் அதிகப்படுத்தணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ தான் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் தைரியமாக பணி செய்ய முடியும். கொல்கத்தாவில் நடந்துச்சு. அதன் பிறகு ஒரத்தநாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிருஷ்ணகிரி சம்பவம் இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து மாணவிகளுக்கும் பெண்களுக்குமான வன்கொடுமைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சட்ட ரீதியான ஒரு சரியான ஒரு நடவடிக்கை இதற்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்க சட்டம் சரியாக இருக்கா சார்? சட்டம்லாம் சரியாக தான் இருக்குது. அஃபென்ஸ் நடக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறது? இப்போ சட்டம், இப்போ குற்றம் நடக்கக்கூடாது, குற்றம் நடந்த பிறகு தாங்க சட்டத்துக்கு ரோலே வரும். அது வரைக்கும் சட்டம் அதை எப்படி சார்? நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க,
நீங்கள் இப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களை பிடிச்சி நைட்டு உட்கார வைக்க முடியுமா? நீ ஏன் போகிற அந்த தெருவில், நீ உட்காரு, திருட போறியான்னு உங்களை கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கள், முடியாது. நீங்கள் குற்றம் செஞ்ச பிறகு தானே ஆக்டிவேட் ஆகும் சட்டமே. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் தான் சார். சட்டம் வந்து சரியாக தான் இருக்குது. நான் சட்டத்தை சட்டம் மேலானது, நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மிருகங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடுற அளவுக்கு இங்கே நம்மள்ட்ட எந்த சோர்ஸுமே இல்லை. ஒருத்தநாடு சம்பவம்லாம் ஜீரணிக்கவே முடியல. நானுமே டெல்டா மாவட்டத்துக்காரன் தான். எங்கள் பகுதிக்கெல்லாம் இது புதுசு, இதெல்லாம் அங்கே நடக்காது. அங்கே சண்டை போடுறது, சின்ன லெவலில் சண்டை போடுறது, இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு. அது அந்த மருத்துவமனையும் பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் அவங்களையும் மேலேயும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சரியாக டீல் பண்ணல. போலீஸ் சரியாக டீல் பண்ணலை. நீங்கள் எங்கேயோ கொல்கத்தாவில் டீல் பண்ணலங்கிறீங்க. இந்த நம்ம ஒருத்த நாட்டில் சரியாக டீல் பண்ணல. டீல் பண்ணியிருந்தால் அது வந்திருக்குமா? இந்த தவறுகள் நடந்திருக்குமா? வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இப்போ ஒருத்த நாடு சம்பவம் நடந்தது வந்து போதையில் பண்ணிட்டாங்க, கஞ்சா போதையில் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிறது இந்த பெண்களுக்கான வன்கொடுமை அதிகமாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. போதைங்கிறது பெண்களுக்கான இல்லை, குழந்தைகளுக்கு எதிரான அபியூஸ் அதிகமாகும். யாருக்கோட முதியோர்கள் மதுரையில் 80 வயசு பாட்டியை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? போதையில் 8 மாத பெண் குழந்தையும் இவன் பொம்பளையாக பார்க்குறான். 80 வயசு ஆத்தாவையும் இவன் பொம்பளையாக பார்க்குறான். அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்போ யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுனே தெரியலையே. 80 வயசுங்க அவங்களுக்கு, அவங்கள ரேப் பண்ணுறான் போதையில். 8 மாத பெண் குழந்தையும் ரேப் பண்ணுறான். அப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம இப்போ தூக்குத்தலில் இருக்கான் பாருங்க, இங்கே சிறுமியை கொண்டாடல, இங்கே மாங்காட்டில் கட்டப்பையில் தூக்கிட்டு போனாங்க தஷ்வந்த். தூக்குத்தண்டனை கொடுத்துருக்காங்கலாம், இம்ப்ரெஸ்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்கு கேஸ், செங்கல்பட்டு நீதிமன்றம் தூக்குத்தண்டனை கொடுத்தது. அந்த குழந்தைக்கு வயசு என்ன? எத்தனை மாதங்கள் அந்த குழந்தை? அதை என்ன இருந்துற போகுது? ஒரு மலர்னா கூட பரவாயில்லைங்க, மலர் இருக்குல்ல, பூ, அதுனா கூட ஓகே. முட்டில் போய் என்ன இருக்க போகுது? குழந்தைகள் என்ன? அது ஒரு வார்த்தைகள் இல்லை, சங்கடமாக இருக்குது. அதில் போய் என்ன இருந்துடும்? அதுக்குன்னே பாலியல் தொழிலாளிகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அது ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க. அங்கே போங்களேன், வாழ்கிறவங்களையும் பிஞ்சுகளையும் நசுக்க வேண்டாம். இந்த சட்டம் நம் நாட்டில் கடுமையாக இருக்கிறது. ஒருபோதும் சட்டம் இதை அனுமதிக்காது. இது போன்ற கயவர்களுக்கும் இந்த மனித மிருகங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கணும்னு வழக்கறிஞர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.